கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனை அறிகிற அறிவிலே அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதில் நாம் கனி அற்றவர்களாக இருக்காதபடிக்கு இந்த விசுவாசம், அன்பு, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம் இவைகளை பற்றி நமக்கு ஆண்டவர் அழகாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இந்த காரியங்கள், இந்த கனிகள் நம்மிடத்தில் இருக்குமானால் தேவனை பற்றி அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே நாம் வளராமல் இருக்க முடியாது. நிச்சயமாக அது வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த அன்பு, சந்தோஷம், சகோதர சிநேகம், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அதை இழந்து அதை பற்றி மறந்து போய் வாழ்வோமானால் அவர்களை பற்றி 9ஆம் வசனம் சொல்லுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எவனிடத்தில் இல்லையோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டது மறந்து போகிறான். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். மீண்டும் பழையபடியே ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனாக வாழ்கிறான். ஒரு காலத்தில் நம்முடைய கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருந்தான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்த பிறகு, நம்முடைய மனக்கண்களை திறந்த பிறகு அவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டானது. இவர் தான் தேவன். தேவன் என்றால் யார் என்று தெரியாமல் எதை எல்லாமோ தெய்வம் என்று நம்பி மனுஷனுடைய கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை, அவனுடைய கரங்களால் வரையப்பட்ட படங்களை அல்லது சித்திரங்களை எல்லாம் நம்பி தெய்வம் என்று வணங்கியிருந்தோம். ஏன் ஆண்டவர் படைத்த மிருகங்களை கூட, ஊரும் பிராணிகளை கூட, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் என்று நாம் வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது அவைகள் எல்லாம் தெய்வம் அல்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தர் ஒரு இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு வந்த பிறகு திரும்ப மறந்து பழையபடி பாவத்திலே போவோமானால் அவர்கள் தான் கண் சொருகப்பட்ட குருடர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று வாசிக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39-40 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர் இருதயத்தை கடினமாக்கினார். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்ட நாட்களில் அவருக்கு எதிராக இருந்த யூத ஜனங்கள், குறிப்பாக பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், பரிசேயர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்போதும் அவரை குற்றம் சொல்லிக்கொண்டும் அவர் சொல்லுகிற தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசிக்காமலும் இருந்தார்கள். அவருடைய கடின இதயத்தை பார்த்துதான் ஆண்டவர் இப்படி சொன்னார், ஒளி உங்களோடு இருக்க நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவரை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இத்தனை அற்புதங்கள் செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அப்படி விசுவாசிக்க கூடாமல் போனதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவருடைய இருதயத்தை கடினமாக்கினார். இருதயம் கடினமாகும் போது விசுவாசம் என்பது அங்கு இல்லாமல் போகிறது. விசுவாசம் இல்லாதபடினாலே அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறது. அப்போ குருட்டுத்தனம் அல்லது பிளைண்ட்னஸ் என்று சொல்வது காரணம் என்னென்றால், எதையும் பார்க்க முடியாமல் இருக்குது. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய காரியங்களை பார்க்கிறார்கள், விசுவாசியாதவர்கள் தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள்.
பார்க்க முடியாமல் போனதுனால விசுவாசிக்க மாட்டேங்கிறார்கள். பார்த்தால் தான் விசுவாசிப்போம் என்பது விசுவாசம் அல்ல. தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் விசுவாசம் தானாக வளர ஆரம்பிக்கும். காணக்கூடாத காரியங்களை அவர்களால் காண முடியும். மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் அவர்களுக்கு எட்ட ஆரம்பிக்கும். இதுதான் தேவனுடைய சத்தியம், இதிலே மகத்துவம் நிறைந்திருக்கிறது. மகிமையான காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நடக்கக்கூடாத காரியங்களை கர்த்தர் நடக்கும் என்று சொல்லுகிறார். கூடாத காரியம்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். இப்போ நானும் விசுவாசிப்போம், நானும் அதை பெற்றுக்கொள்ளும் சொல்லும்போது தான் அவனுடைய கண்கள் இன்னும் பிரகாசமாகிறது. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் யோசிக்க நமக்கு புத்தி கெட்டாத காரியமாக இருக்குது, அதோட இதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லும்போது அவர்கள் மனக்கண்கள் இன்னும் கூடாக்கப்படுகிறது, இருதயமும் கடினப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேத பாரகர் பரிசேயரை பற்றி மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் மிகவும் வருத்தத்தோடும் மனவேதனையோடும் அவர்கள் மேல் இருந்த ஒரு பரிதாபத்தோடும் வசனங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் அவர்கள் கேட்க மாட்டாமல், விசுவாசிக்க மாட்டாமல் ஆண்டவரை அவர் புறக்கணித்ததினாலே இப்படி சொல்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் மறுபடியும் 23ஆம் வசனத்திலே மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஏன் இப்படி ஆண்டவர் அவர்களை மாயக்காரர்கள், பரிசேயர்கள் என்று அவர்கள் சொல்லுகிற வேத பாரகரே, பரிசேயரே? காரணம் என்னவென்றால் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ. எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்லுகிறீர்களே. தேவாலயத்தின் மேல் சத்தியம் அப்படி சொன்னால் ஒன்றும் இல்லையா, பரவாயில்லையா? ஆனால் தேவாலயத்துக்குள்ள இருக்கிற பொன், வெள்ளி, காணிக்கை பொருட்கள், பயன்படுத்தப்படுகிற அந்த பொருட்கள் மீது சத்தியம்னா அது அவன் கடனாளியாக மாறுகிறான். அவன் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகிறது. ஏன் நீ அந்த பொருட்கள் மேல் சத்தியம் பண்ணினாய்? தேவாலயத்தின் மேல் சத்தியம்னா ஒன்றும் இல்லையா? தேவாலயத்துக்குள்ள இருக்க பொருட்கள் மேல் சத்தியம்னா அது அவன் கடனாளியாக மாறுகிறான், பொறுப்பாளியாக மாறுகிறான் என்று சொல்லி அவர்கள் ஜனங்களை ஏமாற்றுவதனால தான் அவர்களை பார்த்து சொன்னார், குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கே சத்தியம் தெரியாதபடிக்கு தேவாலயத்தை அசட்டை பண்ணி அதுக்குள்ள பொருளை முக்கியப்படுத்துகிறீர்களே. இந்த தேவாலயத்தில் பெரியவர் இங்கு இருக்கிறார், நானே உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி கூட விசுவாசி கூட போவதனாலே நீங்கள் குருடர்கள், மதிகேடர்கள் என்று கேட்கிறார். குருடரே, மதிகேடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? தேவாலயத்துக்குள்ள அந்த பொன் வந்ததுனால தான் அந்த பொண்ணுக்கு மதிப்பு. தேவாலயத்துக்குள்ள அந்த பொருட்கள் வந்தாலும் பொருளுக்கு மதிப்பு. அதே பொருள், அதே பொன் வேறு இடத்துல இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ எதனால் அந்த மதிப்பு வருகிறது? எதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது? தேவாலயத்தின் நிமித்தமாக. இப்போ தேவாலயம் முக்கியமா, பொன் முக்கியமானு கேட்கிறார். தேவாலயம் தான் முக்கியமானது அறியாமல் போனதினால்தான் அவரை பார்த்து மறுபடியும் 19ஆம் வசனத்தில், மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கைகளை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? பலிபீடம் தான் காணிக்கையை பரிசுத்தமாக்குறது. பலிபீடம் இல்லாட்டா காணிக்கைக்கு முக்கியம் இல்லை. அங்கே அவங்க பலிபீடம் தான் முக்கியம் என்று அறியாமல் போகிறார்கள். தேவாலயத்தின் பேர் சத்தியம் பண்ணுகிறான், அதன் பேரிலும் அதன் வாசமாக இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். இப்போ பொருட்கள் மேல அல்ல, தேவாலயத்தில் மேல் சத்தியம் பண்ணினாவே அவங்க தேவாலயத்தில் இருக்கிற தேவனையும் அவர் சேர்த்து தான் பரிசுத்தம் பண்ணுகிறார்கள் என்று உண்மை அவர்கள் அறியாமல் போனதுனால, எவனாகிலும் வானத்தின் பேர் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதன் வீட்டில் இருக்கிற ஒரு பேரும் சத்தியம் பண்ணுகிறான். வானம் சாட்சின்னு சொன்ன அர்த்தம், வானத்துக்கு தேவனும் சாட்சி ஆகிறார். வானத்துக்கு தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அவரும் நமக்கு சாட்சி ஆகிறார் என்பதை அவர்கள் புரியாதபடினால அவர்கள் பார்த்து சொல்கிறார், வேத பாரகரே, மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார்.
இப்படி வேதத்தினுடைய மகத்துவ சத்தியங்களை அறியாமல் போகிற கூட்டாட்டம் உள்ள ஒரு தன்மையை பிசாசானவன் ஜனங்கள் மத்தியிலே விதைத்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும் வாசிக்கலாம். அது முதற்கொண்டு சீஷர்கள் கூட இருந்த சீஷர்கள் அவரை நம்பவில்லை, இதுவரைக்கும் விசுவாசம் வைக்கவில்லையா. எப்போது அற்புதம் நடந்ததோ, தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டதோ, அப்போதுதான் விசுவாசித்தார்களாம். எதையாவது பார்த்து விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. எதையும் பார்க்காமலே தேவன் சொன்னதை அப்படி நம்பி விசுவாசிப்பது தான் விசுவாசம். அதைத்தான் ஆண்டவர் தோமாவிடத்தில் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அப்படின்னா நம்முடைய கண்கள் எதை காண்கிறோம் அதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்த்தது எல்லாம் நம்புவாங்க தான். ஆனால் பார்க்காத ஒன்றை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒன்றை சொல்லும்போது நம்புகிறோமே, அதான் விசுவாசம். இவர்கள் சீஷர்கள் எப்போது விசுவாசம் வைத்தார்கள் பாருங்க. கூட இருக்கும் போதெல்லாம் விசுவாசிக்கல, அவரை பின்பற்றும் போதெல்லாம் விசுவாசிக்கல, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு போல விசுவாசிக்கவில்லை, அவரோடு சாப்பிட்டார்கள், அற்புதங்கள் நடந்தது, அதெல்லாம் கூட பார்த்த போது விசுவாசிக்காம தண்ணீர் திராட்சரசம் மாறிவிட்டது. இப்படி தண்ணீர் திராட்சரசம் மாறும். அப்படியான ஒரு தேவகுமாரன் தான். கூட சாப்பிட்டோமே, அவரோடு இருந்துமே, அவர் பேசினார் கேட்டோமே, அவருடைய அற்புதமான காரியங்களை நாம் காதல் கேட்டோமே, மகிமையான காரியங்களை பேசினாரே, பரலோகத்தின் காரியங்களை பேசினாரே, ஆதாம் முதற்கொண்டு சகல வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாரே. அப்போதெல்லாம் விசுவாசிக்காமல் தண்ணீர் திராட்சரசம் மாறி அவர் தாகம் தீர்ந்தவுடனே விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியமில்லை. எந்த அற்புதமும் நடக்காவிட்டாலும் தேவன் சொன்ன வார்த்தை அப்படி நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். உண்மையான பரலோகத்தின் கண்களை நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார், அதை பார்க்கக்கூடிய கிருபை தந்திருக்காண்டு நாம் எண்ண வேண்டும். எனவே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இப்போது 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இந்த குருட்டுத்தனம் என்ன? தன் சகோதரனை பகைக்கிறவன். நான் ஒளியிலே இருக்கின்ற சொன்னாலும் தன் சகோதரன் மேல் அன்பில்லாதவன், அவன் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. ஆனால் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அந்த இருளானது அவன் கண்களை குருடாக்குகிறது. அதனால எங்கே போகணும்னு அவன் தெரியாமலே எங்கேயோ போய் கொண்டிருக்கிறான். எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏன் ஆண்டவனை தெரிந்து கொண்டான்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுடைய கண்கள் கூடாக்கப்பட்டதுன்னா அப்படி செய்து கொண்டிருக்கான். எப்படி கூடானது? அன்பு குறைய குறைய பகை வளர்கிறது. அன்பு இல்லாமல் போகும்போது வெறுப்பு உண்டாகிறது, அன்பு இல்லாமல் போகும்போது கசப்பு உண்டாகிறது, அன்பு இல்லாமல் போகும்போது பிரிவினை உண்டாகிறது. இப்படி பேதங்கள் உண்டாகி உண்டாகி சாத்தான் அவனுடைய கண்களை குருடாக்குகிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்குகிறது. இருள் என்பது சாத்தானை குறிக்கும். அந்த இருள் எப்படி வந்தது? பகையை உண்டாக்கி, தன் சகோதரன் மேல பகை, நேசிப்பதுக்கு பதிலாக வெறுக்க ஆரம்பிப்பது. இப்படி வெறுத்து வெறுத்து பகையை வளர்த்து வளர்த்து அந்த இருள் அதிகமாகி அதிகமாகி இருளின் ஆதிக்கம் அவன் மேல் வந்து சாத்தானுடைய ஆதிக்கம் ஆட்கொண்டு அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி போடுகிறது. அதனால எங்கே போய் தெரியாமலே தடவி தடவி திரிந்து கொண்டு இருக்கிறான். இது ஒரு ஆவிக்குரிய
குருட்டாட்டம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்காக? இப்படிப்பட்ட குருட்டாட்டத்தை நீக்கி இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின நோக்கம் அவரோடு நம்ம இணைந்து அந்த அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த இயேசு நமது மேல் வைத்த அன்பை, நம் இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மேல் வைத்த அன்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய கண்களை பிரகாசமாக்கி இருளிலிருந்து அகற்றி இருளை வெளியே தள்ளிவிட்டு ஒளி நம்ம உள்ளத்தில் கொடுத்து அன்பையும் சேர்த்து தருகிறார். யார் உள்ளத்திலே ஒளி இருக்குதோ உள்ளத்தில் அன்பு இருக்கிறது. யார் உள்ளத்திலே ஒளி இல்லையோ உள்ளத்திலே இருள் இருக்கும். இருளோடு கூட சேர்ந்து பகைமை இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தனத்தை கர்த்தர் நீக்குவதற்காகத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரெவலேஷன் 3:17. நீ 3:17 நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடி யார்? நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாக அவள் சின்னம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கும் உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. லவோதிக்கேயா சபை போன்ற மக்கள் இப்படித்தான் இந்த நாட்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வஸ்திரம் இல்லாமல், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல், பரிசுத்தத்தின் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகளாக காணப்படுகிறார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு எந்த விதமான பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை, தரித்திரராக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வேண்டுமானால் நிறைய சொத்துக்கள், நிறைய சம்பத்துக்கள், செல்வங்கள்லாம் சேர்த்து வைத்திருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அவங்க ஒன்றுமே கிடையாது. தங்கள் கண்களை மூடி தன் ஜீவன் முடியும் போது பரலோகம் போகலான்னு நினைத்து அங்கே போக முடியாது. அந்த பாக்கியத்துக்கு அவங்க தூரமாகி விடுகிறார்கள். அங்கே இருக்கிற பொக்கிஷங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆகிறார்கள். அதனால் அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள், நிர்பாக்கியம் உள்ளவராக இருக்கிறார்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்த விஷயத்தில் அவர்கள் தரித்திராக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். இதெல்லாம் காணக்கூடாதபடிக்கு குருடராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுடைய மேன்மையெல்லாம் அவர்கள் காண முடியாமல், பார்க்க முடியாமல், விசுவாசிக்க கூடாதபடி அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டது. இந்த குருட்டுத்தனம் நீங்க வேண்டுமானால் சொல்கிறார், உன் கண்களுக்கு என்னிடத்தில் அந்த கலிக்கத்தை வாங்கிக்கொள். கண்கள் கலிக்கம் என்றால் மருந்து, கண் மருந்து, கண் தெளிவாய் தெரிவதற்கான மருந்து அவனுக்கு தருகிறேன், அதை வாங்கிக்கொள்னு சொல்லுகிறார். அந்த மருந்து என்ன? வேத வசனத்திலும் இருக்கிற விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அந்த கண்கள் தெளிவாக்கப்படும், கூட்டுத்தனம் நீங்கி நம்மாலும் பார்க்க முடியும். நம்ம வேதத்தில் வாசிக்கிற மோசே மற்ற பரிசுத்தவான்களை பற்றிலாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரம் காணக்கூடாதவராக இருக்கிற அவரை தரிசிக்கிறது போலவே அவன் ராஜாக்களுக்கெல்லாம் பயப்படாமல் இருந்தான். மோசே அதிகாரங்களுக்கெல்லாம் பயப்படாமல் இருந்தான். தேவனுடைய அன்பினாலும் தேவனுடைய விசுவாசத்தில் நிரப்பப்படும் போது உலகத்துடைய காரியங்கள் அல்ல, அதுக்கு மேலான காரியங்களை காண்பதற்கான விசுவாசத்தின் வல்லமை நமக்கு உள்ள கிரியை செய்யும் போது அதை பார்க்கக்கூடிய மகிமை, அதை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. எல்லோரும் அதற்காக கரணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? எபேசியர் புத்தகத்தில் இருக்கிற அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் 1:12-13. இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி
ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கின அவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போது நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறார் தேவன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு பெயர் அன்பின் ராஜ்யம். இன்னொன்று அந்த ராஜ்யத்தின் பெயர் ஒளியின் ராஜ்யம். அதற்கு முன்பதாக நம்ம எங்க இருந்தோம்? இருளின் அதிகாரத்தில், இருளின் ராஜ்யத்திலே, இருளுக்கு சொந்தக்காரனாகிய சாத்தானுடைய அதிகாரத்திலே, ஆதிக்கத்திலே நாம் சிக்கி தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். இப்போதோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய பரிசுத்தவான்களோடு கூட நமக்கும் சுதந்திரம் உண்டு, நமக்கும் பங்கு உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை நமக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்தை நமது மேலிருந்து நீக்கிவிட்டார். நாம் இனிமேல் அந்த இருளின் அதிகாரத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, இருளில் இருந்தால் எதையும் பார்க்க முடியாது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருளில் இருந்தால் எந்த குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நல்ல சுகம்பலம் இல்லாமல் இருளிலேயே தரித்திரா வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு உதாரணமாக சொன்னால், இந்த தேசம் முழுவதும் இருளாகிவிட்டது வைத்துக் கொள்கிறேன். ஒன்று தெரியாது, வெளிச்சமே இல்லை, விளக்கே இல்லை. எப்படி இருக்கும்? ஒருத்தர் பார்க்க முடியாது, வெளியே போக முடியாது, கடைக்கு கூட போக முடியாது, ஒரே கும்மிருட்டா இருந்தால் வேலைக்கும் போக முடியாது. அப்போ என்ன வரும்? வியாதி தான் வரும். வியாதி மட்டும் இல்லை, பயமும் வந்துடும். பயம் மட்டுமில்லை, தரித்திரம் வந்துடும். எந்த வேலைக்கு போனால் எப்படி பணம் கிடைக்கும்? எந்த வேலையும் செய்ய முடியாது என்றாலும் கஷ்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட வறுமையிலும், வியாதியிலும், பயத்திலும், அவிசுவாசத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விசுவாசத்தையும், அன்பையும், சந்தோஷத்தையும், வறுமை நீக்கி வளமையை கொடுத்து செழிப்பாக்கி நம்ம வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று பிள்ளையாம் சொல்லுகிறார். தாழ விழும்போது என் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் பாவத்தில் நம்மை தாழ்மையோடு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கை, வெளிச்சத்தின் வாழ்க்கை, அல்லது ஒளியின் வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை. ஆமீன். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். அதுக்கு பணமோ பொருளோ, அதுக்கு எந்த வித காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்குமா? ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்: விசுவாசிங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை விசுவாசித்து அதை கீழ்ப்படிங்கள். சகல நன்மைகளும், சகல ஆசீர்வாதங்களும், சகல மகிழ்ச்சியும், பரலோகத்தின் நன்மைகளும், பூலோகத்தின் நன்மைகளும் நம்மை வந்து சேரும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாம் உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை வேளையிலே ஒரு குருட்டுத்தன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி நாங்கள் தடவி திரிந்த வாழ்க்கையை மாற்றி ஒரு சந்தோஷமான, தெளிவான வாழ்க்கை கொடுத்த உங்களுடைய அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதிருந்த போதிலும் கர்த்தர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை முடிசூட்டி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்டு நாங்கள் வசனத்தை போல ஆண்டவரே, எங்கள் கண்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த விசுவாசத்தை தாங்கப்பா. என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய, அதை எங்கள் மனக்கண்களை பார்க்கக்கூடிய விசுவாசத்தை தாருங்கப்பா. வேத பாரகர் பரிசேயர் போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முரண்பாடாக வாழ்ந்த அந்த ஜனங்களை போல் இல்லாமல், அதை குறித்து தவறாய் பேசி கர்த்தரை மறுதலித்த ஜனங்களை போல் நாங்கள் வாழாதபடிக்கு, அப்படி வாழ்கிற மக்களையும் நாங்கள் நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய கிருபையினால் எங்களை நிரப்பி, வல்லமையினால் எங்களை நிரப்பி, வரங்களால் எங்களை நிரப்பி, உங்கள் அன்பினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தில் அவர்களை கொண்டு சேர்க்க, ராஜ்யத்தில் சேர்க்க கிருபை தருவதாக நான் ஜெபிக்கிறோம். மகிமை, துதி, கனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவேன்: ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.